போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான நடக்கும். நான் ராஜ்குமார். இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு நிறைய பேர் கேட்கக்கூடிய சந்தேகம், நியூ புக் படிக்கணுமா இல்லை ஓல்டு புக் படிக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க. வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு நான் ஜென்ரல் தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் இதில் நியூ புக்கை ரெஃபர் பண்ணவா இல்லை ஓல்டு புக்கை ரெஃபர் பண்ணவா? இதில் நிறைய கேட்டகரி இருக்கீங்க. ஒன்று, முதல்ல இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்க இருக்கீங்க. இல்லை ஏற்கனவே நான் படித்து முடிச்சிட்டேன், ஓல்டு புக்கெலாம் படிச்சிட்டேன், இப்போ நியூ புக்கை படிக்கலாமா இல்லையா? இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்கீங்க. ஸோ உங்களுக்கான பதில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான வீடியோ கோர்ஸ் டெஸ்ட் இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பேட்ச் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அதிகமான டீமோட ஆண்ட்ராய்டு ஆப்பில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு என்னென்ன புத்தகங்கள் நீங்கள் படிக்கணும் அப்படின்ட்டு புக் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி வீடியோ கொடுத்துருக்கோம். சரிங்களா? அந்த வீடியோ ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ சிலபஸ் பேஸ் பண்ணி என்ன ஆர்டரில் நீங்கள் படிக்கணும் டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் குரூப் 4 எக்ஸாமுக்கான புக்ஸ் வேணும் அப்படின்னா athiyaman.com வெப்சைட்டில் புக்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும். இல்லை இந்த வீடியோ கீழே புக்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. தமிழ் மீடியமில் 8 புக்ஸ், அதே போல் இங்கிலீஷ் மீடியமில் 5 புக்ஸ் இருக்கும். ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் குரூப் 4 எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் புதுசாக எக்ஸாமுக்கு படிக்க வந்திருக்கீங்க அப்படின்னா 2018 பார்த்தீங்கன்னா புத்தகம் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூல் சமச்சீர் புக்கை 1 by 1 சேஞ்ச் பண்ண 2018 சேஞ்ச் பண்ணிட்டாங்க. 2018 பதிப்பு, 2019 திருத்திய பதிப்பு, 2020 இப்போ நியூ எடிஷன். இது நியூ புக்லேயே வந்து 3 வெர்ஷன் வந்துருச்சு. சரிங்களா? ஸோ பெரிய சேஞ்சஸ் வந்து 2018க்கும் 2020க்கும் பெரிய சேஞ்சஸ் சோசியல் சயின்ஸில் இருக்காது, சயின்ஸில் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ நீங்கள் ஓல்டு புக் அப்படின்றது 2018க்கு முன்னாடி இருந்துச்சு இல்லையா, அதுதான் ஓல்டு புக். இப்போ 2018, 19, 20 இதுவே நம்ம நியூ புக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவே வந்து 2 வருஷம் பழசு தான். இப்போ லாஸ்ட் 2 இயரில் நடந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வினாக்கள் நியூ புக்லேருந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? நியூ சமச்சீர் புக்லேருந்து 6லேருந்து 10 வரையும் என்னென்ன புத்தகங்கள் நீங்கள் படிக்கிறீங்களோ சிலபஸை பேஸ் பண்ணி எந்த எக்ஸாம்னாலும் எடுத்துக்கோங்க, நியூ புக்லேருந்து நிறைய வினாக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? ஒரு சில லெசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கான்செப்ட், ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் நியூ புக்காக ஓல்டு புக்கான்னு பிரிக்கவே முடியாது. எல்லா இடங்களையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இப்போ தமிழ் இலக்கியம் படிக்கிறீங்க, இலக்கணம் படிக்கிறீங்க அப்படின்னா நியூ புக்லேயும் அதே தான், ஓல்டு புக்லேயும் அதே தான். மேக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா நியூ புக்லேயும் அதே தான், ஓல்டு புக்லேயும் அதே தான். நியூ புக் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் அடிஷ்னலாக உங்களுக்கு டேட்டா கொடுத்துருப்பாங்க. ஒரு 20% வந்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் டேட்டா கொடுத்துருப்பாங்க. இப்போ புவியியல் புத்தகங்கள் அப்படின்னு எடுத்திங்கன்னா அதில் ஒரு சில தகவல்கள்லாம் எக்ஸ்ட்ரா இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பழைய சமச்சீர் புத்தகத்தில் சிந்து சமவெளி நாகரிகம் என்ன படிக்கிறீங்களோ அது வந்து கொஞ்சம் எக்ஸஸாக வந்து நியூ புக்கில் இருக்கும். அதே போல் நியூ புக்கில் இருக்கக்கூடிய ஒரு சில தகவல்கள் ஓல்டு புக்கில் இருக்காது. இதுதான் ஓல்டு புக்கும் நியூ புக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். சரிங்களா? அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு இந்த புக்கை படிக்கவா அந்த புக்கை படிக்கவான்னு கேட்குறீங்க இல்லையா? முதல்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்தவரையும் நீங்கள் சிலபஸ் பேஸ் பண்ணி தான் படிக்கணும். நிறைய பேர் வந்து புக்கை பேஸ் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிடுறீங்க. தப்பு கிடையாது. ஜென்ரல் தமிழை பொறுத்தவரையும் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்புலையும் நீங்கள் படிப்பீங்க. அதுவும் குறைஞ்சபட்சம் 6லேருந்து 10 வரையும் கம்ப்ளீட்டாக படிச்சிருவீங்க. சரிங்களா? ஆனால் ஜிஎஸ்க்கு வந்து சிலபஸில் என்ன டாபிக் சொல்லியிருக்காங்களோ அது மட்டும் படித்தாவே போதுமானது. சரிங்களா? ஸோ சிலபஸ் டாபிக் என்ன, அந்த டாப்பிக்கை மட்டும் எடுத்து அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத படித்தாவே உங்களுக்கு போதுமானது. ஆனால் சிலபஸில் இருக்கிற எந்த டாப்பிக்கும் விட்டுறக்கூடாது. கொஷின் பேப்பரில் கேட்கக்கூடிய வினாக்கள் சிலபஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி எந்த இடங்களையும் ஸ்கூல் சமச்சீர் புக்கிலேருந்து தான் கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்ல கிடையாது. ஏற்கனவே நியூஸ் பேப்பர்லையும் இதை பற்றின ஒரு ஆர்டிக்கிளும் வந்திருக்கும். சரிங்களா? டிஎன்பிஎஸ்சிக்கு எந்த புக்ஸை படிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க இதை பற்றின தகவலுமே சொல்லியிருந்தாங்க. நாங்கள் சிலபஸ் பேஸ் பண்ணி தான் கொஷின் எடுப்போம், ஸ்கூல் சமச்சீர் புக்கில் தான் நாங்கள் கொஷின் எடுப்போம் அப்படின்னு எந்த இடத்துலையும் நாங்கள் மென்ஷன் பண்ண கிடையாது. சிலபஸை படிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய வினாக்கள் எல்லாமே நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான தேர்வுகள் எல்லாமே சமச்சீர் புக்கில் தான் கொஷின் எடுக்கிறாங்க. ஸோ அதுதான் மெயின் சோர்ஸ். படிக்க வேண்டிய சோர்ஸே வந்து பார்த்திங்கன்னா அதுதான். எந்த விதமான போட்டித் தேர்வுனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, மேக்ஸிமம் சோர்ஸ் புக் உங்களுக்கு சமச்சீர் புக்கு தான். ஸோ 6லேருந்து 12 வரையும் உங்கள்கிட்ட சமச்சீர் புத்தகங்கள் இருந்தால் எல்லா விதமான தேர்வுக்கும் நீங்கள் படிக்கலாம். டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கலாம், TNUSRB படிக்கலாம், ஃபாரஸ்ட் கார்டு படிக்கலாம், SCERT படிக்கலாம், எல்லா விதமான தேர்வுக்கும் நீங்கள் படிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ தான் நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னா நியூ புக் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். நியூ புக்கை கம்ப்ளீட் பண்ணவே உங்களுக்கு டைம் அதிகமாக எடுத்துக்கும். அதுவும் குரூப் 4க்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா தமிழ் படித்து முடிக்கணும். 6லேருந்து 12 வரையும் தமிழ் கம்ப்ளீட்டாக படிக்கணும். சரிங்களா? அடுத்து ஜிஎஸ் படிக்கணும். அட்லீஸ்ட் சிலபஸ் டாபிக் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களால் நல்ல ஸ்கோர் பண்ண முடியும் குரூப் 4க்கு. மேக்ஸு 25க்கு மினிமம் 22ஆவது வாங்க ட்ரை பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சினா மட்டும்தான் உங்களால் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும். இல்லை நான் தமிழ் மட்டுமே நியூ புக்லேயும் படிக்கிறேன், ஓல்டு புக்லேயும் படிக்கிறேன், இல்லை ஹிஸ்ட்ரி நியூ புக்லேயும் படிக்கிறேன், ஓல்டு புக் படிக்கிறேன் அப்படின்னு படிக்காமல் முதல்ல சிலபஸை கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணுங்கள். சரிங்களா? நான் நியூ புக் ஓல்டு புக் அப்படின்னு போகிறேன் அப்படின்னா முதல்ல ஏதாவது ஒன்று நீங்கள் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னொன்று ரிவிஷனுக்கு எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் குரூப் 4க்கு படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஓல்டு புக்கு நல்லாவே படித்து முடிச்சிருந்துருப்பீங்க. ஜென்ரல் தமிழ் படித்து முடிச்சிருப்பீங்க, ஜிஎஸ் படிச்சிருந்துருப்பீங்க, இந்த மாதிரி நிறைய தகவல்களை நீங்கள் படித்து முடிச்சிருப்பீங்க. இப்போ நியூ புக்கை எடுத்து ஒரு டைம் ரிவிஷன் பண்ணுங்கள்.
அதில் சுத்தமாக வேறு கண்டென்ட் இதில் சுத்தமாக வேறு கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட முடியாது சரிங்களா. எல்லா புத்தகங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்பு கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா. அங்கேயும் சிந்து சமவெளி படிக்கிறீங்க, டெல்லி சுல்தான் படிக்கிறீங்க, குப்தர்கள் படிக்கிறீங்க, மராட்டியர் படிக்கிறீங்க, பாமனி அரசு எல்லாமே அங்கேயும் படிக்கிறீங்க, இங்கேயும் படிக்கிறீங்க. என்ன அடிஷ்னல் தகவலுக்கு மட்டும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் உங்கள் மைண்டில் ஏற்றிக்கணும், அவ்வளோதான் சரிங்களா. ஸோ இது ஜிஎஸ்க்கு. தமிழை பொறுத்தவரையும் நீங்கள் புக் எடுத்து பாருங்கள், பழைய புத்தகத்துக்கும் புதிய புத்தகம் பெரிய வித்தியாசங்கள் இருக்காது. அடிஷ்னல் டேட்டா நிறைய இருக்குது சரிங்களா. அது நம்ம தான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஸோ படிக்க படிக்க கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய தகவல்கள் மைண்டில் ஏற்றி தான் ஆகணும். முடிஞ்ச வரையும் நோட்ஸ் எடுங்க. இப்போ தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் சார், 6 மாதத்தில் எக்ஸாம் வந்துடும் அப்படின்னா நியூ புக்கு அப்படியே படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. புதுசாக வரவங்க, நான் 1 இயர்க்கு முன்னாடி 2 இயர்ஸ் முன்னாடியே ஓல்டு புக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இப்போ நியூ புக் படிக்கலாம் அப்படிங்கிற தாராளமாக நியூ புக் நீங்கள் படிக்கலாம் சரிங்களா. நியூ புக் ஓல்டு புக் ரெண்டுமே படித்து முடிக்கிறவங்க அந்த ஒவ்வொரு மார்க் கட் ஆஃபில் மிஸ் பண்ணுறாங்க பார்த்தியா, அதை கூட ஈஸியாக எடுத்துட முடியும். நான் ஒரு புக்கு மட்டும் படிப்பேன், நான் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன், ஓல்டு புக்கு மட்டுமே ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கை மிஸ் பண்ணிவிடுவீங்க. ஸோ முடிஞ்ச வரையும் உங்களுடைய டைமுக்கு என்ன பண்ண முடியும், உங்களுடைய டைம் என்ன, உங்களால் எதை படிக்க முடியும், எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதை முதல்ல டிசைட் பண்ணணும். நியூ புக்கை விட்டுறவே கூடாது சரிங்களா. நான் முன்னே சொன்னேன் 2018, 19, 20 3 வருஷமே ஆக போகுது சரிங்களா. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து நியூ புக்கை விடாமல் படித்தே ஆகணும். குரூப் 4க்கு படிக்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரி நியூ புக் படித்தே ஆகணும். அதுவும் தமிழுக்கு நியூ ப்ளஸ் ஓல்டு ரெண்டுமே படிச்சுன்னா பெஸ்ட். ஜிஎஸ்க்கு நியூ புக் மட்டும் படிங்க போதும் சரிங்களா. ஜிஎஸ்க்கு நியூ புக் மட்டும் படிங்க போதும். மேக்ஸு நியூ புக் ஓல்டு புக் எல்லாமே மேக்ஸ் காமனாக தான் இருக்க போகுது சரிங்களா. ஸோ உங்களை பொறுத்தவரையும் உங்களுடைய டைம் எடுத்துக்கோங்க, என்ன படிக்க முடியும் அப்படின்றத எடுத்து வைங்க, பிளான் பண்ணுங்கள், பிளான் பண்ணி தான் படிக்க முடியும் சரிங்களா. ஸோ புதுசாக படிக்கிறவங்க நியூ புக்கை விட்டுறாதீங்க. நிறைய பேர் இனிமேல் நியூ புக்காக ஓல்டு புக்கான்னு கேட்டிருக்கீங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் சரிங்களா. அதே போல் அதியமான் டீம்ஸ்லேருந்து 8 புக்ஸ் தமிழ் மீடியமுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இது வந்து 2020 எடிஷன். இப்போ 2020 2 மந்த்துக்கு முன்னாடி அப்டேட் பண்ணாங்க இல்லையா, அந்த எடிஷன் தான் அந்த புக்கில் இருக்க போகுது சரிங்களா. இங்கிலீஷ் மீடியமும் 2020 எடிஷன் தான். இங்கிலீஷ் மீடியமுக்கு சயின்ஸ் வந்து ஒர்க் போயிட்டுருக்கு, 2 வீக்ஸில் அப்டேட் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ புக்ஸ் வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஆல்ரெடி புக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த புக்கை ரெஃபர் பண்ணி படிங்க சரிங்களா. இது எல்லாமே டாபிக் வைஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு தலைப்புகளுக்கும் என்னென்ன பாடங்கள் நீங்கள் படிக்கணுமோ அது எல்லாமே எடுத்து தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சயின்ஸு 6லேருந்து 10 வரையும் எல்லா பாடமும் இருக்கும். சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி வந்து என்னென்ன தலைப்புகளுக்கு என்னென்ன பாடங்கள் படிக்குமோ அதை அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சரிங்களா. தினமும் படித்தா மட்டும் தான் எக்ஸாமில் கிளியர் பண்ணணும். டெய்லி படிச்சுட்டு வாங்க, மினிமம் 4 ஹவர்ஸ் படிங்க சரிங்களா. படிச்சுன்னா கண்டிப்பாக எக்ஸாமில் கிளியர் பண்ணிடலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான வீடியோ கோர்ஸ் டெஸ்ட் எல்லாமே இருக்கக்கூடிய பேட்ச்க்கான கூப்பன் கோட் நைட் அப்டேட் பண்ணியிருக்கோம். அந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணிட்டு குரூப் 4க்கான பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது 2 இயர்ஸ்க்கான பேட்ச் சரிங்களா. கம்ப்ளீட்டாக 2 வருஷத்துக்கு மினிமம் ஃபீஸில் இருக்கக்கூடிய பேட்ச். லிமிடெட் ஸ்டூடெண்ட் மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும், முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி, TNUSRB, RRB எல்லா எக்ஸாமுக்கும் புக் பேக் கொஷின் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால உங்களுக்கு புக் பேக் கொஷின்லாம் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ லாஸ்ட் ஒரு 8 to 10 டேஸாக அப்டேட் பண்ண முடியல. நிறைய பேர் அந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அடுத்தடுத்த நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு நைட் 9 மணிக்கு அந்த லைவை நான் கண்டக்ட் பண்ணுறேன் சரிங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம், கட்டளை தவம் ஆர்சேவரம். நன்றி, வணக்கம்.